ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 5-16 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 5-16 என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் மையப்புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டானது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாகவும் மூன்றாவது பக்கத்தின் பாதியாகவும் இருக்கும் என தொலைவு மற்றும் சாய்வு கருத்தை பயன்படுத்தி நிரூபிக்கன்னு கொடுத்துருக்காங்க. சரி, அதாவது ஒரு முக்கோணம் இருக்குது, அதோட ரெண்டு பக்கங்களோட ஓகேவா, முக்கோணத்தோட ரெண்டு பக்கங்கள் நான் டயக்ராம் போட்டிருக்க பாருங்கள், ரெண்டு பக்கத்தோட மைய புள்ளிகளையும் இணைக்கிற கோட்டுத்துண்டு வந்து இந்த மூன்றாவது பக்கத்திற்கு இணையாக இருக்கும், அப்புறம் அதோட பாதியாக இருக்கும், அதோட அளவில் பாதியாக இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி? தொலைவு மற்றும் சாய்வை யூஸ் பண்ணி. அப்போ சாய்வுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும், தொலைவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், டயக்ராம் நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து என்ன அப்படின்னா, நான் PQRங்கிற 3 புள்ளியை எடுத்துக்கிட்டேன். Pங்கிறது A, B, Qங்கிறது C, D, Rங்கிறது E, Fங்கிற 3 புள்ளி எடுத்துகிட்டேன். அப்புறம் இதோட மையப்புள்ளி தானே சொல்லியிருக்காங்க, இந்த பக்கத்தை பிரிக்கிற மையப்புள்ளிக்கு நான் பேர் Sன்னு எடுத்துகிட்டேன். PR இந்த பக்கத்தை பிரிக்கிற மையப்புள்ளிக்கு நான் Tன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இதுதான் நான் இங்கே எடுத்து எழுதிட்டேன். இப்போ இதை எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு புள்ளி எடுக்கணும் இல்லையா? எப்படி எடுக்கலாம்? இப்போ இங்கே Sங்கிறது இதோட மையப்புள்ளி தானே, அப்போது நடுவில் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு எப்படி எடுத்துக்கலாம்? இது Pயில் இது X இது Y, Qவில் இது X இது Yன்னு எடுத்துப்போமா? அப்போது இந்த X ரெண்டையுமே கூட்டி 2ஆல் வகுத்தா இதோட X கிடைக்கும். அதே மாதிரி Y ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா இதோட Y கிடைக்கும். அதே மாதிரி தானே Tக்குமே இதுக்கு ரெண்டோட Xையும் Yையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா T கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் மையப்புள்ளி எடுக்க போகிறோம். அப்போ மையப்புள்ளி நான் இப்போ சொன்ன மாதிரி எழுதுகிற பாருங்க. அப்போ Sோட புள்ளி இப்போ இந்த ரெண்டையுமே கூட்டணுமா, அதாவது A + C/2, இது Xங்கிற புள்ளி. Yங்கிற புள்ளி வேணும்னா B + D/2வா, B + D/2. ஓகேவா? இது X, Y. இதே மாதிரி Tக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? இந்த ரெண்டு புள்ளி எடுத்துக்குவோம். அப்போ A + E/2, அதே மாதிரி Y புள்ளிக்கு B + F/2. ஓகேவா? புரிஞ்சுதா? B + F/2 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? சாய்வு, தொலைவு, இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மூன்றாவது பக்கத்திற்கு இணைன்னு சொன்னோம். அப்புறம் இதோட பாதின்னு இதை சொல்லணுமா? இப்போ ஃபஸ்ட்டு சாய்வு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், சாய்வு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை இணைன்னு சொல்லிடலாம். இப்போ சாய்வுக்கான ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும்ல? சாய்வுக்கான ஃபார்முலா என்ன? y2 - y1/x2 - x1. இதுதான் சாய்வுக்கான ஃபார்முலாவா? சரி, இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு கோடுகளும் இணைன்னு சொல்லணும். அதாவது இதோட சாய்வு இதோட சாய்வு ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். அப்போது இதுக்கான சாய்வு கண்டுபிடிக்கணும், இதுக்கான சாய்வு கண்டுபிடிக்கணுமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இந்த கோட்டுக்கான சாய்வு கண்டுபிடிச்சிடுறேன். அதாவது QRன் சாய்வு. QRன் சாய்வு. புள்ளிகள் எப்படி எடுத்துக்கலாம்? புள்ளிகள் C, Dயும் அண்ட் Rங்கிறது E, F. இதில் வந்து இது X1 Y1, இது X2 Y2. ஓகேவா? இப்போ இதை கொண்டு வந்து ஃபார்முலாவில் போடலாமா? அப்போ QRன் சாய்வுங்கிறத நான் M1ன்னு எடுத்துக்கிறேன். QRன் சாய்வு Y2 - Y1. Y2ங்கிறது இங்கே F மைனஸ் Y1ங்கிறது D, F - D X2 - X1. X2ங்கிறது E, X1ங்கிறது C. அப்போ E - C. ஓகேவா? இது என்னது? M1க்கான சாய்வு, QRோட சாய்வு. இதே மாதிரி STக்கு கண்டுபிடிக்கணும்ல, அப்போ STயின் சாய்வு போடலாமா? STயின் சாய்வு M2ன்னு நான் எடுத்துக்கிறேன். அது போடுறதுக்கு முன்னாடி இங்கே புள்ளிகள் எழுதிக்கலாம் பாருங்கள். இப்போ Sங்கிற புள்ளி என்ன? A + C/2, B + D/2. இது Sங்கிற புள்ளி. அடுத்து இங்கே Tங்கிற புள்ளி என்ன? A + E/2, B + F/2. இது வந்து Tங்கிற புள்ளி. இப்போ இதில் இது X1 Y1, இது X2 Y2. ஓகேவா? இப்போ போடலாமா? இப்போ Y2 - Y1, அப்போ Y2ங்கிறது B + F/2 மைனஸ் Y1ங்கிறது B + D/2 பை X2 - X1. இங்கே X2ங்கிறது A + E/2 மைனஸ் X1 A + C/2. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், கீழே பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி இருந்தால் அது அப்படியே ஒன்றா சேர்த்து எழுதிடலாம். அப்போது இங்கே நடுவில் பைங்கிறது அப்படியே இருக்குது. இங்கே மேலே மட்டும் எழுதுகிற பாருங்கள். இப்போ கீழே நான் ரெண்டு அப்படியே பொதுவாக எடுத்துட்டேன். இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் எழுதணும் அப்படின்னா B + F
இந்த மைனஸ் இந்த ரெண்டுக்குமே பொதுவானது தானே. அப்போ மைனஸ் பி மைனஸ் டின்னு வருமா, இதை உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் பி மைனஸ் டின்னு வரும். கீழே அதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா கீழே ரெண்டை நான் பொதுவாக எடுத்துக்கிறேன். பொதுவாக எடுத்துட்டு அப்படின்னா இங்கே ஏ ப்ளஸ் ஈங்கிறது இருக்குது. இதை உள்ளே கொண்டு போகும்போது இந்த மைனஸ் இந்த ரெண்டுக்குமே போதும். அப்போ மைனஸ் ஏ மைனஸ் சின்னு வருமா. இப்போ பாருங்க, இதில் இங்கே பி மைனஸ் பி கேன்சல் ஆயிரும், இங்கே ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் என்ன, எஃப் மைனஸ் டி. இந்த ரெண்டு கேன்சல் ஆயிருமா, இது பகுதியில் தான் இருக்குது, இது பகுதியில் தான் இருக்குது. அப்போ ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே பேலன்ஸ் இருக்கிறது எஃப் மைனஸ் டி. கீழே இங்கே இ இங்கே சி இருக்குது. அப்போ இ மைனஸ் சி இருக்குது. இது எது, M2 STயின் சாய்வு. இப்போ பாருங்கள், QRோட சாய்வு எஃப் மைனஸ் டி பை இ மைனஸ் சின்னு தான் வந்துச்சு. STயின் சாய்வு M2வும் எஃப் மைனஸ் டி பை இ மைனஸ் சின்னு தான் வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக, அதாவது M1 ஈக்குவல் டு M2, QRின் சாய்வு ஈக்குவல் டு STயின் சாய்வு. இப்போ என்ன அர்த்தம், சாய்வு ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கோடுகள் இணையாக இருக்குமா, அதுதான். இப்போ கடைசி லைன் எழுதிடலாம் பாருங்க. ST ஆனது QRக்கு இணை. சரி, அவங்க ரெண்டு கேட்டிருந்தாங்க, நம்ம ஒன்று ப்ரூஃப் பண்ணியாச்சு இணைன்னு. இப்போ என்ன சொல்லணும், பாதின்னு சொல்லணும். அப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், தொலைவு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடணும். ஓகேவா. இப்போ தொலைவு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா தொலைவுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். ஃபார்முலா என்ன, தொலைவுக்கான ஃபார்முலா, தொலைவு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகேவா. இப்போ இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து அந்த ரெண்டுக்கான தொலைவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது இதோட பாதியாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா QRோட தொலைவு நான் கண்டுபிடிச்சிட்றேன். QRின் தொலைவு. அப்போ புள்ளிகள் என்ன நம்மளுக்கு தெரியும், QRோட தொலைவு C, Dங்கிற புள்ளி ஒன்று, E, Fங்கிற புள்ளி ஒன்று. இது x1 y1 x2 y2. ஓகேவா. இப்போ தொலைவு கண்டுபிடிச்சிடலாமா, இதே ஃபார்முலாவில் போடுங்க. அப்போ x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர், x2 E மைனஸ் x1 C, E மைனஸ் C த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1. அப்போ F மைனஸ் D த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. இப்போ QRோட தொலைவு இதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே வச்சுட்டு ST இருக்கு இல்லையா, அதோட தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ STயின் தொலைவு போடலாம் பாருங்கள். அதே மாதிரி S புள்ளி T புள்ளி, அதை x1 y1 இது x2 y2ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபார்முலா படி போடலாமா. இப்போ x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர், x2ங்கிறது இது a ப்ளஸ் E பை 2 மைனஸ் x1 a ப்ளஸ் C by 2 the whole square plus அடுத்து y2 minus y1. அப்போ b plus f by 2 minus y1ங்கிறது b plus d by 2 the whole square. ஓகேவா. இப்போ எடுத்து எழுதிட்டோம். இப்போ எழுதுனதுக்கப்புறம் இதை சுருக்கணுமா, சுருக்கலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரெண்டுமே கீழே பகுதியில் ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ இந்த ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து எழுதிடலாம். இப்போ எழுதணும் அப்படின்னா கீழே நான் ரெண்டை பொதுவாகவே எடுத்துட்டேன். இப்போ இதை எழுதும்போது a ப்ளஸ் E அப்படியே இருக்குது. இந்த மைனஸை இங்கே உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் ரெண்டுக்கும் தான் பொதுவானது. அப்போது மைனஸ் a மைனஸ் சின்னு வரும். இது அப்படியே இருக்கட்டும், இதுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறது அதே மாதிரி நான் ரெண்டை பொதுவாக எடுத்துட்டு, அப்போ மேலே இருக்கிறது இங்கே b ப்ளஸ் எஃப்ங்கிறது அப்படியே இருக்குது. இந்த மைனஸ் இந்த ரெண்டுக்குமே போதும். அதனால் இங்கே போடும்போது மைனஸ் பி மைனஸ் டின்னு வரும். இதையும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா. இப்போ ஈக்குவல் டு, இப்போ இதில் பாருங்கள், ரூட் ஆஃப் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும், இங்கே பி மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்குது, இ மைனஸ் சி பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எஃப் மைனஸ் டி பை 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்கா. இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதணும். நான் தனித்தனியாக இப்போ பிரித்து ஸ்கொயராக எழுதுகிறேன். எப்படின்னா இந்த மேலே இருக்கிறதுக்கு தனியாக ஸ்கொயரும் கீழே இருக்கிறதுக்கு தனியாக ஸ்கொயரும். ஹோல் ஸ்கொயர்னால் ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணணும். நான் இப்போ அதை பிரித்து எழுதுகிறேன் பாருங்கள். அப்போ மேலே இ மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னு வரும், கீழே 2 ஸ்கொயர்னு வருமா. ப்ளஸ் இங்கே எஃப் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர்னு வரும், கீழே 2 ஸ்கொயர்னு வருமா. இப்போ பாருங்கள், இங்கே ரெண்டுலேயுமே 2 ஸ்கொயருங்கிறது பொதுவாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து எழுதலாம் தானே. எப்படி எழுதலாம், இப்போ கீழே ரெண்டுலேயுமே 2 ஸ்கொயர் பொதுவாக இருக்குது. அதனால் நான் 2 ஸ்கொயரை பொதுவாக எடுத்துகிட்டு இப்போ மேலே இருக்கிறத சேர்த்து எழுதுகிற பாருங்கள். இ மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்
எஃப் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது இதாவது ரூட்டுக்குள்ளே ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் 2 தடவை இருந்ததுன்னா அதை ஒரு தடவை வெளியே எடுக்கலாமா? இங்கே ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? அப்போ 2 பெருக்கல் 2ன்னு இருக்கிறதா அர்த்தம். அப்போது ஒரு 2 நம்ம வெளியே எடுத்துடலாம். எப்படி எடுக்கலாம்? 2ங்கிறது கீழே தான் இருக்குது, அதனால் 1/2ன்னு தான் வெளியே எடுக்கணுமா? 2க்கு ஒரு 2 வெளியே எடுக்கலாம். ஆனால் அந்த 2ங்கிறது கீழே இருக்குது, அதனால் 1/2ன்னு நான் எடுத்துட்டேன். அப்போ மேலே மிச்சம் என்ன இருக்கும்? இ மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர். இதுதான் இருக்கா? இப்போ பாருங்க, நம்ம கண்டுபிடிச்சது கியூஆரின் தொலைவு என்ன கண்டுபிடிச்சோம்? இ மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர். அதே தான் அங்கேயும் வந்திருக்கு. அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு போடலாம்? கியூஆர்னே போடலாமா? அப்போ இங்கே இதுக்கு பதிலாக கியூஆர்னே நான் போடுறேன். ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு கியூஆர். அதாவது இது எதோட தொலைவு? எஸ்டியோட தொலைவு. ஓகேவா? இதுதானே அவங்க கேட்டிருந்தாங்க. அதாவது அந்த பக்கத்துக்கு 3வது பக்கத்திற்கு இணையாக இருக்கணும், அப்புறம் அதோட பாதியாக இருக்கணும்னு ப்ரூஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இணைன்னு முன்னாடியே சொல்லிட்டோம். இப்போ இது பாதிங்கிறது நம்மளுக்கு இதில் வந்துருச்சு இல்லையா? 1/2 இன்ட்டு கியூஆர்னா இப்போ இதில் பாதி தான் எஸ்டி. அப்போ ரெண்டுமே நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். கடைசியில் ஒரு லைன் எழுதிடலாமா? எஸ்டி ஆனது கியூஆருக்கு இணை மற்றும் பாதியாகும். ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.